வெற்றி ஆசிரியராக இருக்கிறாரு. இந்த தகவலை சொன்ன உடனே அவர் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்தாரு. எல்லா சமூக தளங்களில் பயணிக்கிற தோழர்கள் தொடர்ந்து 20 ஆண்டு காலம் என்னோடு பயணம் செய்கிறவர் அருமை தோழர் ஜெரால்ட். அவர் நான் 10 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்குவாரு, இல்லைன்னு சொன்னாலும் போயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு 35 ஆண்டு காலம் நான் பாடத் தொடங்கியதிலிருந்து என்னோடு பயணம் செய்தவர் அருமை அண்ணன் சேகர் தவில் அவர்கள். தோழர் இந்த மக்களின் விடுதலைக்காக தன்னை இணைத்து புரட்சிகர இளைஞர் முன்னணி என்கிற ஒரு பேரமைப்பில் பணி செய்து வருகிறவர், எழுதுகிறவர், பாடுகிறவர். அந்த வகையிலே என்னுடைய மனைவியும் இந்த மண்ணிலே அக்கா அவர்கள் வைகரை கலைக்குழு என்ற ஒரு தாமியசா அமைப்பில் இணைந்து மார்க்சிய சித்தாந்தத்தை உள்வாங்கி சாதி மறுப்பு திருமணம் செய்து இன்றைக்கு இந்த ரெண்டேரிப்பட்டிலே வைகரை கோவிந்தருடைய இளையர் அக்கா வைகரை மஞ்சுளா அவர்களுக்கும் அண்ணன் செந்தில் வேலன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கு முதலில் உந்துதலாய் இருந்த தம்பி நவீன், தம்பி தேவா, என்னுடைய சொந்த பந்த உறவுகள், இது நானா வேலண்ட்ரியா நானா கேட்டு இந்த நிகழ்ச்சியை இங்க நடத்தலாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். ஆனா எதுவும் மறுப்பு சொல்லலை. விடிய விடிய நடத்தலாம், ஏன்னா ஆடியோ நல்லா இருக்கு, பாடுறதுக்கும் வெறுப்பு இல்லாததான் இருக்கு. இருந்தாலும் பனிக்காலம், அவங்க தூரமா போகணும். அந்த 30 அன்னைக்கு டைம் இருந்துச்சுன்னா வெகுஜன மத்தியில் அந்த மேடைக்கு முன்னாடி நாடகம் நடத்துக்கு முன்னாடி இந்த தம்பி ஆடியோ வச்சு ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம். அப்போ இன்னும் நிறைய பேரை நான் கூப்பிட்டு வரேன். தமிழகம் முழுக்க எனக்கு இந்த மாதிரி கலை இலக்கிய உறவுகள் இருக்கிறார்கள். இவருடைய சாவை வரலாறாக்க வேண்டும் என ஒரு பறையை தொட்டு அடிச்சு, ஒரு பறை என்பது ஒரு கீழ்த்தரமான சூழ்நிலை. ஒரு போர், ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு போர் நடப்பதை அறிவித்த ஒரு மிகப்பெரிய போர் பறை. அது எங்க மோலடிச்சாலும் அந்த என்ன ஊர்ல சாவுப்பா அப்படின்னு சொல்லுவான். மோலடிச்சாதான் தெரியும். நீ 1000 பேர் கோடி பேர் உட்காந்து அழுதா கூட தெரியாது. மோலடிச்சாதான் என்ன ஊர்ல சாவு, இந்த ஊர்ல சாவுன்னு சொல்லுவாங்க. அதை தூக்கி சுமந்த இழிவுகளை சுமந்த